இது மண்ணத்தில் பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். எல்லாருக்கும் வணக்கம். இது திருமதி எம்ஆர் தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மனத்து பூச்சிகளின் வாலியொலி சேனல். நான் தான் உங்கள் முகேஷ். மக்களே, நீ தொடங்கிய வாலியொலி சேனலில் மனத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேர்மிட்டாய் 40வது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிடுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோட். என்ன ஸ்பெஷல்னா, நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மானவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள குழந்தைங்கள்லாம் நம்ம எபிசோடுக்கு கதை சொல்கிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? இப்போ நம்ம திரும்பிட்டாக்குள்ள யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மானவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் ஸ்ரீ. இப்போ நம்ம தனுஸ்ரீ ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? அனைவருக்கும் வணக்கம். நான் அரசு தொடக்கப்பள்ளி மானவெளி அரியாங்குப்பம் பள்ளியிலிருந்து மாணவி தனுஸ்ரீ பேசுகிறேன். நான் இப்பொழுது என்னுடைய ஒரு சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு சம்மர் வெக்கேஷனில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெக்கேஷனுக்கு பீச்சுக்கு போகணும்னு கேட்டான். அவளுக்கான ஒரு பயம் பீச்சுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஊரில் நிறைய புலிகள் இருக்கும். அதனால பயந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னான் இந்த விஷயத்த. ஆனால் அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்க, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் புலி ஒரு இடத்துல அவங்கள கேட்ச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி பக்கம் போனாலும் ஒரு புலி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியை நிறுத்திட்டு வெளியே இறங்கி புலிங்க கூட சண்டை போடுறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த விபத்தில் அந்த ஒரு புலி இறந்துடுச்சு. அவங்க அப்பாவே இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு பார்த்து அழுது நெக்ஸ்ட் அவளோட பயத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவள் வெளியே அந்த புலிங்க கூட சண்டை போட்டான். ஆனால் அந்த புலி நினச்சது இவ ரொம்ப வீக்காக தான் இருக்கறனால நம்ம ஈஸியாக அவளை சாப்பிட முடியும்னு நினச்சி அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கும்போது, ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த புலி கடிச்சு கையை எடுத்துடுச்சு. அப்படி இருந்தாலும் அவளோட அப்பாக்காக அவள் கையே இடந்து சண்டை போட்டு போராடி அவங்க அப்பாக்கார அந்த புலியை சாகடிச்சிட்டா. மக்களே, இப்போ நம்ம தனுஸ்ரீ எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க சொன்ன கதையில் அந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புலியெல்லாம் கொண்டிருக்காங்கல்ல பயப்படாமல். அதனால இந்த கதை சொன்னதுக்கு அந்த தனுஸ்ரீ அவங்களுக்கு தேனிட்டாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துருவோமா மக்களே? இப்போ நம்ம தேனிட்டாக்குழுல அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியிலிருந்து பிரித்திகா. அப்போ நம்ம பிரித்திகா இருக்காங்கல்ல, அவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா? ஒரு கிராமத்துல ஒரு ராணின்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு நைட்டு தூக்கமே வரலையாம். அவ வெளியில படுத்துட்டு இருந்தாலாம். அந்த இடத்துல ஒரு இலை கூட அசையாம அப்படியே இருந்துதான். அதனால அவளுக்கு தூக்கமே வராத இருந்ததுனால அவ வெளியில போய் மைதானத்துல நடந்தாலாம். அங்க யாரோ வெள்ளை துணி போத்திக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்தா அவ பயந்துட்டாலாம். அடுத்தது ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டாலாம். அவங்க நெருப்பு தொடப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களாம். அடுத்தது அதை அடிக்க வரும்போது ராணி அந்த இடத்துல லைட்டை நல்லா நிமித்தி பார்த்தாலாம் அது யாருன்ட்டு. அடுத்ததுதான் தெரியுது அது ஒரு வயசான ஆயான்ட்டு. இப்போ நம்ம பிரித்திகா எப்படி அழகா கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேனிட்டாக்குழுல இன்னும் நிறைய கதை கூற வரணுன்னு அவங்களுக்கு தேனிட்டாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே? இப்போ நம்ம தேனிட்டாக்குழுல அடுத்து யார் கதை கூறாங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மதுபாலா. இப்போ நம்ம மதுபாலா அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே? My name is Madhubala. I am the 5th B. My school name is Government Primary School Manavali Ariyanguppam. ஒரு ஊரில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சான். அப்போ அதுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு நிறைய இடத்துல சுற்றி பார்த்துச்சான். அப்போ ஒரு இடத்துல பானை இருந்துச்சான். அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சான். அதால் குடிக்க முடியான். அதனால நிறையா கல்லை எடுத்துகிட்டு போட்டு நிறையா குடிச்சுதான்.
அடுத்தது சந்தோஷமாக படித்தேன். தேங்க்யூ. மக்களே, இப்போ நம்ம மதுபாலா எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்முட்டியா குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேர்முட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துலாமா? மக்களே, இப்போ நம்ம தேர்முட்டியா குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மித்திரன். இப்போ நம்ம மித்திரன் வந்து அவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? ஒரு பையன் அவங்க அப்பா கூட நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கனவுல வந்து நாய்க்குட்டி அவன் வளர்க்குற மாதிரி கனவு வந்துச்சு. ஆனால் அவனுக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் எஞ்சால் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நைட்டு வெளியே போனான். அப்போ அங்கே ஒரு குட்டி நாய் பின்னாடியே வந்து இருந்துச்சு. அப்புறமா அந்த நாயை போய் வளர்த்தான். அப்புறமா இந்த நாய் பெருசாயிடுச்சு. அப்புறமா அது கூட ஜாலியாக பாசமாக விளையாண்டுருந்தான். அப்போ ஒரு நாள் அந்த நாய் காணாமல் போச்சு. அவன் கவலைப்பட்டான். அவன் வேகமாக போய் அங்கங்கன்னு தேர்ந்தேன்தான். அப்போ அந்த நாயை கிடைக்கல. அவன் சோகமாக வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டான். அவன் தூங்கினான். திருப்பியும் அதே கண்ணை வந்துச்சு. அவன் திருப்பி தேர்ந்ததுனால அது காட்டில் இருந்துச்சு. அந்த நாய் காட்டுச்சு. அப்புறமா அந்த பையன் போய் அந்த நாயை எடுத்துட்டு வந்தான். அப்புறமா அந்த பையன் வந்து அதுக்கு மருந்து தடவி விட்ட உடனே அந்த நாய் திரும்ப வந்துச்சு. நன்றி. மக்களே, இப்போ நம்ம மித்ரன் எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்முட்டியா குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேர்முட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துலாமா? மக்களே, இப்போ நம்ம தேர்முட்டியா குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் ராகவன். இப்போ நம்ம ராகவன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா? My name is Raghavan. 4th B. School name is அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஒரு ஊரில் ஒரு குளம். அந்த குளத்துல 5 மீன் வாழ்ந்தாங்க. 5 மீனில் ஒரு மீன் வலையை போட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால 4 மீன் கவலைப்பட்டுச்சுங்க. கொக்கு வந்துட்டு ஏன் கவலையாக கேட்டுச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து எடுத்துன்னு போயிட்டான் வலையை போட்டு அப்படின்னு சொல்லிச்சு. கொக்கு நானும் ஒரு குளத்துக்கிட்டு போகிறாங்க, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு மீனாக எடுத்துன்னு போயிடுச்சு. அப்போ நண்டுக்கும் அது மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸு நண்டு ஒருத்தவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. 4 பேர் கவலைப்படும் போது கொக்கு வந்து அவங்க 4 எடுத்துன்னு போகும்போது நண்டை வந்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட உடனே திரும்பி ஒருத்தவங்க வந்து இன்னும் எலும்பு மாதிரி ஏதோ இருக்குன்னு பார்த்தாங்க. சின்ன பசங்களாம் வந்து இது எலும்பு எல்லாம் வந்துருங்க சொன்னாங்க. இது எலும்பு யாரோ எடுத்து வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பையன் இங்கே பேய் இருக்கு நம்மள ஓடி போயிடுவோம் அவனா சொல்லிட்டு போயிட்டான். நன்றி. மக்களே, இப்போ நம்ம ராகவன் எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்முட்டியா குழுவில் இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேர்முட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே? இப்போ நம்ம தேர்முட்டியா குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் படிக்கும் லோகமித்ரா. இப்போ நம்ம லோகமித்ரா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? My name is Logomitra. I'm studying 4th standard B section. என் பள்ளியின் பெயர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி அரியாங்குப்பம் பாண்டிச்சேரி. நான் வந்து சொந்த கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அவங்க வந்து 2 பேரும் ரொம்ப சண்டைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் சண்டை போடுற. அண்ணன் வந்து எதனா வாங்கிட்டு வந்தானா தம்பி ரொம்ப கோவப்படுவான். தம்பி எதனா வாங்கிட்டு வந்தானா அண்ணன் அண்ணன் வந்து எதுவுமே கோவப்பட மாட்டான். சரிடா வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, 2 பேருக்கும் ஒரு புதையல் கிடச்சிச்சு. அந்த புதையலை எடுத்துகிட்டு வரணும். நான் தான் எடுத்தேன் சண்டை போட்டுக்கினாங்க. அதுலேருந்து ஒரு தேவதை வந்து
வந்தது. தேவதையே எங்கள் 2 பேருக்கும் ஒரு பரிசு தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தேவதை ஒரு பரிசு கொடுத்தது, நீங்கள் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சண்டையே போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியவனாகி ஒரு நாள் வந்து ஒரு ஊரில் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து 2 பேரும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்து விவசாயம் செஞ்சிருந்தா, தம்பி வந்து ரொம்ப ஏழையா இருந்தான். அப்போ வந்து அண்ணன் வந்து ரொம்ப பணக்காரா இருக்கும்போது தம்பி வந்து கேட்டான், அண்ணா எனக்கு வந்து வேலை கொடுக்குறியா அப்படின்ட்டு கேட்டான். சரி, நீ எனக்கு ஒரு ஆண்டு நீ வேலை செய்யணும், அதுவே நீ வந்து தவறிட்டனா நான் உனக்கு எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனான். அதேமாரி ஒரு ஆண்டு பாதிலே இவன் வேலை செஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு போனான். ஏன் நீ பாதிலே வேலை செஞ்சேன்னு போய் கேட்க வந்தான். என் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். உனக்கு பிடிச்சிருக்கு நீ வந்த, நான் சொன்னேன்ல ஒரு ஆண்டு நீ நிலத்தில் வேலை செய்ய சொன்னல, நீ ஏன் இப்படி வந்தேன்னு கேட்டது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்தேன், நீ அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு அப்படி கேட்டேன். அதுக்கு நான் வந்து உன் அண்ணன், நான் கேட்க கட்டி போவேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. ஏன்னா 2 பேர் சண்டை போடுறீங்க கேட்டதுக்கு அம்மா அந்த மாதிரி எல்லா கதையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு பாதி நிலம் அண்ணனுக்கு பாதி நிலம் இவங்க பிரித்து கொடுத்து, நீங்கள் 2 பேரும் எப்படின்னா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு அவங்க வேற எங்கன்னா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாதி நிலத்துல வந்து வீடு கட்டி 2 பேரும் அழகாக வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் வந்து குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் அதுலேயும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒருத்தவனுக்கு வந்து பொம்பளை கேர்ள் பிறந்தது, ஒருத்தவனுக்கு வந்து பாய் பிறந்தது. அப்போது ஒரு நாள் வந்து பாயும் கேர்ளும் ஃப்ரெண்டாக ஏய் 2 பேரும் ஃப்ரெண்டாகாதீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை பிரித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பீச்சு பார்க்குன்னு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பி மாரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போய் குளிக்கும் போது ஒரு தேவதை வந்தது. இந்த மாதிரி எங்கள் அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு எதனா கொடுங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி இந்தா நான் ஒரு வரம் கொடுக்குறேன், இது எடுத்துமே உங்கள் அப்பா கிட்ட கொடுத்தேன்னா இது வந்து உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து இது சாப்பாடுல கலந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துமே கலந்து வந்து 2 பேரும் அண்ணன் தம்பி மாரி ஆயிட்டாங்க. அதாவது கலந்துது. நன்றி மக்களே. இப்போ நம்ம லோகமித்ரா எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இன்னும் இந்த தென்மிட்டியா குழுவில் நிறைய கதை கூட வரணும்னு அவங்களுக்கு தென்மிட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துலாமா மக்களே. சிந்திக்க பழகும்படி, சிரமங்கள் நீங்கும்படி, சிரிப்பு மலரும்படி, புத்தகம் படி 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 படி. மக்களே, இப்போ நம்ம தென்மிட்டியா குழுவில் அடுத்து யார் கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் பவினேஷ். இப்போ நம்ம பவினேஷ் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? My name is Bhavinesh. I am studying 5th standard B section. நான் என்னுடைய சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அண்ணன் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அண்ணன் பெயர் சாய் குகேஷ், தம்பி பெயர் ராகவன். அவங்கள் 2 பேரும் தினமும் மீன் பிடிக்க போவார்கள். மீன் பிடிக்கும் போது ஒரு ரொம்ப பெரிய மீன் கிடைத்தது. அந்த மீனை அவங்க வளர்த்தார்கள். அப்ப அது ஒரு குட்டி போட்டது. அந்த குட்டியை தினமும் உணவு கொடுத்தனர். அந்த குட்டிக்கு உடம்பு தெரியவில்லை. அதனால் மாத்திரை மருந்துகள் தந்தார்கள். அடுத்த நாள் அதுக்கு சரியாகி விட்டது. மக்களே, இப்போ நம்ம பவினேஷ் எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தென்மிட்டியா குழுவில் இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தென்மிட்டியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே?
மக்களே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்குள்ள அடுத்து யாருக்கு அதுக்கு வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் திவ்யஸ்ரீ. இப்போ நம்ம திவ்யஸ்ரீ அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பெயர் திவ்யஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது சொந்த கதை சொல்ல போகிறேன். என் பள்ளி பெயர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு, அவங்களோட அம்மா அப்பா இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது அந்த பொண்ணு அவளுக்கு 3 வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டோடனே அந்த பொண்ணு கவலைப்பட்டா, நம்மளுக்கு அம்மா இல்லைன்னுட்டு. அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள கேலி செஞ்சாங்க. கேலி செய்யும் போது வீட்டுக்கு அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு நீ ஏன் நான் பார்க்காமலே இறந்து போயிட்டேன் அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதுக்கு பதில் சொன்னோடனே அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருந்தா. அப்போ அவங்க அம்மா கனவுல வந்தாங்க. கனவுல வரும்போது சொன்னாங்க, நான் உங்கள் அப்பாவால் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா சண்டை போட்டு எனக்கு பிடிக்காம நான் இறந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படின்னும் போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, நீ ஏன் உங்கள் அம்மாவை கேட்டுகிட்டே இருந்த? உங்கள் அம்மா இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதான்னு கேட்டாங்க. அப்போது அந்த பொண்ணு, எங்கள் அம்மா இல்லாமல் என்னோட இருக்க முடியாது, நானும் எங்கள் அம்மா கூட போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு நாள் வெளியே போகும்போது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தபோது அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து கேட்டா, நீ எந்த உருவத்துலேருந்து வருவேன்னு கேட்டா. அப்போ நீ பள்ளிக்கு போகும்போதெல்லாம் ஒரு வண்ணத்து பூச்சி உன்னோட கண்ணு முன்னாடிலாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அப்போ ஆமாம், நான் பள்ளிக்கு போகும்போதெல்லாம் என்னோட வண்ணத்து பூச்சி என் கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போது அவங்க அம்மா, நான் தான் நானே தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் அதை சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு பறவைகள், அதனால் என்னால் பேச முடியாது, அதனால் நான் சொல்ல மாட்டேன். நீனே என் ஃபோட்டோ கிட்ட கேட்டால் நான் எந்த பதிலாக இருந்தாலும் சொல்லுவேன், இல்லை உனக்கு கனவுல நான் சொல்லுவேன். அப்போது டெய்லி ஸ்கூலுக்கிட்ட போகும்போது அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத போது அவள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்களேன்ட்டு ஆனால் கவலைப்பட மாட்டாள். அவங்க அம்மா தான் வண்ணத்து பூச்சின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணோட அந்த இறந்து பொண்ணோட அவங்களோட அம்மாவோட பொண்ணை இந்த வண்ணத்து பூச்சிக்கிட்ட பார்த்தாங்க. வண்ணத்து பூச்சிக்கிட்ட பார்க்கும்போது அவள் வண்ணத்து பூச்சிக்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அதை கவனிச்சாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாத போது அப்போ இவங்க போய் கிட்ட நிற்கும் போது ஆமாம் இவங்க அம்மா தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போது இனிமேட்டு இவளை நம்ம கேலி செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போது மறுநாள் காலையில் இவ ஸ்கூலுக்கு வரும்போது இவங்க சொன்னாங்க, உங்கள் அம்மா இறந்து போனது எனக்கு தெரியும், நீ இப்போ வண்ணத்து பூச்சிக்கிட்ட பேசின்னு இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட போய் அவள் சொன்னா, வண்ணத்து பூச்சி நீட்டு எங்கள் நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த ஃபோட்டோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரி தெரியட்டும், அப்போ தான் உன்னை கேலி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது டெய்லியுமே பார்க்கும் போது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க நண்பர்களும் கேலி செய்யலை. அப்போ அவள் தொடர்ந்து நல்லா படிச்சுட்டு இருந்தா, ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நீ படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவளை வெளியே தெரித்திட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே தெரித்தும் போது அவங்க அம்மா
வண்ணத்து பூச்சிக்கிட்ட போய் கேட்டு நான் இந்த மாதிரி வெளியே நிற்கிறேன், எனக்கு எந்த வீடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாள். அப்புறம் கேட்கும் போது அவளுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அப்போது அந்த வீடுக்கிட்ட போய் வாழ்ந்துக்கிட்டு அவள் ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு ஸ்கூல்லாம் படித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமலே அவங்க தனி வீட்டில் இருந்தா. அப்போது அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. தங்கச்சியை ஸ்கூலுக்கு சேர்த்தா. ஸ்கூலில் சேர்த்தோடனே அவளும் படிச்சுட்டா. நம்மளுக்கு அம்மா இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு தெரியாது. அப்போ அவங்க அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வரும். அவளும் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி அவளையும் கேலி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவள் யோசித்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லலை. சொன்னாமலே இருந்தா. கொஞ்ச நாள் இருக்கும்போது அவள் அந்த வண்ணத்து பூச்சிக்கிட்ட பேசுறத பார்த்துட்டு அவங்க தங்கச்சி பேசும்போது நீனா தனியாக வண்ணத்து பூச்சிக்கிட்ட பேசுகிறேன்னு கேட்கும் போது அவள் முழிச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு புரிஞ்சிச்சு இவன் நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான்னுட்டு. அப்போது நீ எப்படி நம்ம அம்மா கிட்ட பேசுகிற, நீ எங்கள் வீட்டில் நம்ம அம்மா வேலைக்கு போயிருக்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொன்னான். அப்போது அவள் புரிஞ்சுக்கிட்டா. நீ என்கிட்ட போய் சொன்ன, நான் எங்கள் நண்பர்கிட்ட சொல்லிடுவேன் நீட்டு நீ என்கிட்ட போய் சொன்ன. அப்போது உன்னோட நண்பர்கள் நீ கேலி செஞ்சதுனால நான் என்ன கேலி செய்யக்கூடாதுன்னு நினச்சி நீ சொல்லலை. நன்றி. மக்களே, இப்போ நம்ம திவ்யஸ்ரீ எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேன்மிட்டா குழுவில் இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேன்மிட்டா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துடலாமா மக்களே. இப்போ நம்ம தேன்மிட்டா குழுவில் அடுத்து யார் கதைக்கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் அனுஷ்கா. இப்போ நம்ம அனுஷ்கா அவங்க அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? My name is B. Anushka, 5th B. My பள்ளியின் பெயர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி, புதுச்சேரி, பாண்டிச்சேரி. நான் சண்டை கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவோட பேர் லக்ஷ்மியா. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சான். அந்த குழந்தை பேர் தேவப்பிரியனா. அந்த தேவப்பிரியன் அழகாக அப்புறமா கொஞ்சமாக வளர நல்லா புத்திசாலியாக வந்தானான். மாதிரி விளையாடுனாலும் அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறமா அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், பேர் சாய் கிருஷ். அவங்கள செம்ம ஜாலியாக விளையாடுவாங்களாம். அப்புறமா அம்மா தேவப்பிரியன் வா நம்ம ஹாஸ்டல் போகலான்னாங்களா. சரி அம்மா நான் வரல, நான் சாய்க்கு கிருஷ் கூட தான் இருப்பேன்னாங்களா. சரி இருன்ட்டு அவங்க மட்டும் போனாங்களா. அவங்க அப்பா மட்டும் இருந்தாங்களா. அவங்க மட்டும் ஜாலியாக இருந்தாங்களா. அதனால அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம அனுஷ்கா எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க அந்த தேன்மிட்டா குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேன்மிட்டா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துடலாமா? மக்களே, இப்போ நம்ம தேன்மிட்டா குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மேவிதாஸ்ரீ. இப்போ நம்ம மேவிதாஸ்ரீ அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பெயர் மேவிதாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் GPS மணவெளி ஸ்கூல், அரியாங்குப்பம், புதுச்சேரி. நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் காட்டுக்கு நடப்புக்கு போகிற வழியில் ரிஷி ஒருவர் அவருடைய சிஷ்யர் கூட போனார். அப்போ அவருக்கு அவர் போய் மரத்தடியில் போய் தானம் பண்ண உட்காந்தார். அவருக்கு பக்கத்திலே ஒரு எறும்பு புற்று ஒன்று இருந்தது. அந்த எறும்பு புற்றுக்குள்ளே ஒரு பெரிய தேனி ஒன்று விழுந்துடுச்சு. அந்த தேலை அவர் கீழே அது உள்ளே விழுந்த உடனே
எறும்பு கடிச்சு அது செத்துருன்ட்டு ரிஷி போய் கையை வச்சு எடுக்கிறாரு. அந்த புத்துவுலேருந்து வெளியே எடுத்தோடனே வெளிச்சத்துக்கு வந்த உடனே அந்த தேள் அவர் கையை கொட்டிடுது. திருப்பி உள்ளே போட்டுடுறாரு. திருப்பி அவர் எடுக்கும்போது வெளிச்சத்துக்கு வந்த உடனே அது கொட்டிடுது. திருப்பி உள்ளே போட்டுடுறாரு. அதே மாதிரி செஞ்சு இருக்கும்போது அவருடைய சிஷ்யர் கேட்குறாரு, ரிஷி நீங்கள் எவ்வளோ மதிப்புறீங்க, நீங்கள் அந்த தேலை எடுக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு உதவி செய்ய பார்க்குறீங்க, அது உங்களை கொட்டுறது அதோடைய மனசாச்சு. இன்னைக்கு நான் அதை காப்பாற்ற நினைக்கிறது என்னுடையது, ஆனால் நான் அதை காப்பாற்றுவேன் அப்படின்ற. அவ்வளோ. தேங்க்யூ. மக்களே, இப்போ நம்ம மெவிதாஸ்ரீ எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேனிமிட்டாய் குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேனிமிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே? இப்போ நம்ம தேனிமிட்டாய் குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் ஹாஷினி. இப்போ நம்ம ஹாஷினி அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? என் பேர் ஹாஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஜிபிஎஸ் மணவெளி ஸ்கூல், மணவெளி அரியாங்குப்பம். நான் சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு புலி தண்ணி குடிக்க வந்துச்சான். அடுத்தது ஒரு முயலும் தண்ணி குடிக்க வந்துச்சான். அந்த புலி நான் உன்னை சாப்பிட்டான்னு கேட்டுச்சான். உடனே முயல் பயந்து ஓடிச்சான். புலியும் துரத்தின்னு ஓடிச்சான். ஓடினதுக்கப்புறம் முயல் போய் செடியாண்ட ஒழிஞ்சிக்கிச்சான். சிங்கம் தேடிச்சான். புலி அரை மணி நேரமாக தேடிச்சான், கிடைக்கவே இல்லையா. அடுத்தது போயினுங்கிறப்ப முயல் செடி சத்தம் குடிச்சுதான். போய் பார்த்தா யாருமே இல்லையா, ஓடிச்சான். அடுத்து புலி போயின்னு இருக்கிறப்ப 2 முயல் திருப்பியும் ஒரு பொந்து இருந்துச்சான். அதுக்குள்ளே கையை விட்டு நோண்டிச்சான். எதுவுமே முயல் கடிச்சுதான். உடனே இன்னொரு சிங்கம் அந்த புலி இதெல்லாம் வேணாம், வேறு எதா நம்ம முயலை சாப்பிட்லாம், இது வேணாம் சொல்லிட்டு அந்த புந்திலே விட்டு போயிடுச்சு. நன்றி மக்களே. இப்போ நம்ம ஹாஷினி எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேனிமிட்டாய் குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேனிமிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே? இப்போ நம்ம தேனிமிட்டாய் குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் ஹேமரங்கராஜன். இப்போ நம்ம ஹேமரங்கராஜன் அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? My name is Hemrangarajan. நான் 4th B 5th B படிக்கிறேன். என் பள்ளி பெயர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, விவசாயம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் போய் தம்பிக்கிட்ட போய், தம்பி நம்ம போய் விவசாயம் பண்ணலாமான்னு கேட்டான். அண்ணா தம்பியும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க யானை, புலி, சிங்கம் அவங்ககிட்டலாம் போய் விதை கேட்டான். ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் விதை இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் சில விலங்குகிட்ட போய் கேட்டாங்க, அவங்ககிட்டயும் விதை இல்லை. அதுக்கப்புறம் எலிகிட்ட போய் கேட்டாங்க. எலி என்கிட்ட இருக்குது, ஆனால் நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்டுச்சு. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க. எலியும் தந்துச்சு. அதனால விதையை வாங்கி இவங்க மண்ணெல்லாம் வழுவிட்டு விதையை போட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்தாங்க. தேங்க்யூ மக்களே. இப்போ நம்ம ஹேமரங்கராஜன் எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேனிமிட்டாய் குழுவில் இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேனிமிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே? இப்போ நம்ம தேனிமிட்டாய் குழுவில் அடுத்து யார் கதை கூற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் யுவன் கார்கி. இப்போ நம்ம யுவன் கார்கி அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிப்போமா மக்களே? My name is Yuvan Karki. I am 5th standard A section. அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி
அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி புதுச்சேரி. ஒரு நாளைக்கு ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தான். அந்த பையன் பேர் ராமு. அந்த பையன் நடந்துட்டு போகும்போல அவர் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தான். என்ன சத்தம்னா ஒரு அலாரம். அந்த அலாரம் 5 நிமிஷத்துக்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா அடிக்கும். இந்த அலாரம் அடிக்குது, நம்ம இதை 20 நிமிஷம் வைக்கலான்னு 20 நிமிஷம் வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறான் அடிக்குது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோமோ நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் பார்க்கறதுக்கு நம்ம இந்த டைமை வைக்கலான்னு வச்சான். நம்ம வேலை செஞ்சு முடிச்சிட்டோன்னே இந்த டைம் ஆஃப் பண்ணான். அதுக்கு 15 மினிட்ஸ் காட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்மளே இது வீட்டில் வச்சுக்கலான்னு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவ்வளோ நான் சொன்னேன். மக்களே, இப்போ நம்ம யுவன் கார்கி எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்மிட்டியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேர்மிட்டியாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே. இப்போ நம்ம தேர்மிட்டியாக்குள்ள அடுத்து யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் வெண்ணிலா. இப்போ நம்ம வெண்ணிலா அவங்க வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா மக்களே. My name is Vanilla Asti. My school name is Government Primary School. நான் இப்போ வந்து கிளியை பற்றி சொல்ல போகிற. ஒரு காடில் ஒரு கிளிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேர் சிட்டு பட்டுவா. அந்த கிளி என்ன சொல்லிச்சா, நம்ம ஒரு வாட்டி நம்ம காடை சுற்றி பார்க்கலாமான்னு போச்சோம். அந்த நேரத்துலேயே ஒரு கழுகு வந்துச்சு. அந்த கழுகு ஒரே பட்டுவை கூட்டிகிட்டு போய் சாவடிச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளியை கூப்பிட்டு போய் சாவடிச்சு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் சிட்டு தான் இருந்துச்சா. அந்த சிட்டு கிளி வந்து சொல்லிச்சா, கழுகாரே நான் உங்களுக்கு அதிகமாக குருவிகள்லாம் பிடிச்சிட்டு வந்து தரேன், நீங்கள் என்னை மட்டும் விட்டுருங்கன்னுச்சான். அதுக்கு கழுகாரு விட்டுட்டாரா. அதுக்கு அதிகமாக குருவி பிடிச்சிட்டு வந்து தந்துச்சான். அதுதான் தெரிஞ்சு மக்களே. இப்போ நம்ம வெண்ணிலா எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்மிட்டியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேர்மிட்டியாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே. இப்போ நம்ம தேர்மிட்டியாக்குள்ள அடுத்து யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே? நம்ம பாண்டிச்சேரி மாவட்டம் அரியாங்குப்பம் மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் சமந்தரா. இப்போ நம்ம சமந்தரா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்போமா மக்களே. வணக்கம், என் பெயர் சி. சமந்திரா. 5ஆம் வகுப்பு A பிரிவு. என் பள்ளியின் பெயர் அரசு தொடக்கப்பள்ளி மணவெளி அரியாங்குப்பம் புதுச்சேரி. என் கற்பனை கதையை கூற உள்ளேன். தலைப்பு அருவி. ஒரு ஊரில் அருவி என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் 5ஆம் வகுப்பு பயின்று வந்தாள். அவள் தனது தாய் தந்தையுடன் வசித்து வந்தாள். அவள் தாயின் பெயர் பூங்குழலி. அவள் தந்தையின் பெயர் மணி. அவள் பள்ளியில் நன்றாக படிப்பாள். அவள் நன்றாக படித்து எப்பொழுதும் முதல் வகுப்பில் வெற்றி பெறுவாள். ஒரு நாள் தேர்வு முடிந்து விடுமுறையில் அவள் தன் அத்தை வீட்டிற்கு சென்றாள். அங்கே அவள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவை கண்டாள். அந்த திருவிழாவை பார்த்ததும் அவள் ஆச்சரியப்பட்டாள். அவளின் அத்தை, இதற்கே இப்படி ஆச்சரியப்படுகிறாய, உள்ளே இன்னும் நிறைய இருக்கும் என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றார். அங்கே நிறைய கடைகள், சந்தைகள், பூக்கள், அறிவியல் படைப்புகள் என நிறைய விஷயங்கள் இருந்தன. அதை பார்த்து முடித்துவிட்டு அவள் வீட்டிற்கு சென்றாள். சில நாட்களுக்கு பிறகு விடுமுறை முடிந்தவுடன் மீண்டும் அவள் தனது பள்ளிக்கு சென்றாள். நன்றி. மக்களே, இப்போ நம்ம சமந்தரா எப்படி அழகாக கதை கூறியிருக்காங்க. அவங்க இந்த தேர்மிட்டியாக்குள்ள இன்னும் நிறைய கதை கூற வரணும்னு அவங்களுக்கு தேர்மிட்டியாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துலாமா மக்களே. இந்த வாரத்தினுடைய தேர்மிட்டா நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு
உங்கள் ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் செயலியில் திருமதி எம்மாள தாமஸ் இணைய படிப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் வாலியொலி சேனலை காண தவறாதீர்கள் மக்களே. இந்த வாரத்தின் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். பாய். சிந்திக்க பழகும்படி சிரமங்கள் நீங்கும்படி சிரிப்பு மலரும்படி புத்தகம் படி 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 புத்தியில் ஏறும்படி பக்கங்கள் திப்படி பயன்பெறும்படி பட்டு தீட்டி படி 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 பகலிலும் படி இரவிலும் படி உன்னையும் படி உலகையும் படி 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 படியாய் படிப்படு பாரியாக படி. சிந்திக்க பழகும்படி சிரமங்கள் நீங்கும்படி சிரிப்பு மலரும்படி புத்தகம் படி.